ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தியும் ரேவதியை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரும்போது அதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலாமும் சிவனாண்டியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டு அப்போவே சாமுண்டேஸ்வரியை நம்ம சந்திரகலா அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதி கார்த்தியை சேர்ந்த மாதிரி அந்த வீட்டில் பார்த்தாங்களா? வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியும் செமையாட்டு ரேவதிக்காக பார்த்து பார்த்து செய்த அந்த வீட்டில் அப்படியே நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போனோடனே ரேவதி அதை பார்த்து அசத்தலாயிடுறாங்க. என்னடா நமக்காக இவ்வளோத்துக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருகி போயிருக்கும்போது நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு அப்படியே சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகமான சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஏதோ ரேவதியோட செயல்பாடில் சந்தேகம் இருக்குது, ரேவதி கண்டிப்பாக கார்த்தியை தான் சந்திக்கிறதுக்காக போயிருக்கணும், நம்ம இப்போவே வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் சந்திரகலாவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கார்த்தியோட காரை வெளியில் பார்த்த உடனே பார்த்தீங்களா, அந்த கார்த்தி பேரோட காரும் இங்கே வெளியில் தான் நிற்குது, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலாவும் அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்னது இது, கதவெல்லாம் மூடி இருக்கே, நம்ம எப்படி உள்ளே வந்து அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஜன்னல் வழியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கார்த்தியும் ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறத கவனித்த உடனே சந்திரகலா அப்படியே டென்ஷன் ஆகி, பார்த்தீங்களா வீட்டில் என்னெல்லாம் வந்து நாடகம் ஆடியிருக்கா இந்த ரேவதி ஏற்கனவே கார்த்தி வந்து எனக்கு பிடிக்கவே செய்யாது, கார்த்தி வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டான், அதனால் இனிமேல் அவன் கூட வந்து சேர்ந்து நான் வாழ போகிறதில்ல, இனிமேல் அவனை கல்யாணம் பண்ண போகிறதில்ல அப்படின்னுலாம் சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னெல்லாம் ஆக்டிங்கை கொடுத்தா. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழாக நடக்குது. இவளோட ஆக்டிங்கையும் என்னோட அக்கா இது வரைக்கும் நம்பிட்டே இருக்காளே, அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் பாத்தியா சந்திரா, வீட்டுக்குள்ள அந்த ரேவதி இருந்துட்டு கார்த்திக்கு தான் ஆதரவா இருந்துட்டு இருக்கா, இனிமே இதை சும்மாவே விடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் நம்மளை விட கெடியா இருப்பாங்க போல, இதோட விடவே கூடாது, இப்பவே சாமுண்டேஸ்வர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு திட்டத்தை போடும்போது நம்ம சிவனாண்டியும் ஆமா சந்திரா, இப்பவே சாமுண்டேஸ்வர் கிட்ட சொல்லிட போக வேண்டியதான் அப்படின்னு சந்திராவும் உடனே சாமுண்டேஸ்வர் கிட்ட கிளம்புறாங்க. அங்க வந்து சாமுண்டேஸ்வரியும் என்னாச்சு சந்திரா, எதற்காக இவ்வளோ பதட்டமா வர அப்படி கேட்கும்போது என்னக்கா நீ வந்து ரேவதி எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டாக பார்க்க போயிருப்பா, இல்லைனா வேற எங்கே போயிருப்பா, கோவிலுக்கு ஏதாவது போயிருப்பா அப்படி சொல்லும்போது சந்திராவும் இன்னும் நீ ரேவதியை நம்பிட்டே இருக்காக்கா, கண்டிப்பாக ரேவதி வந்து உன்னை ஏமாத்திட்டா அப்படி சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்னாச்சு, எதை பற்றி நீ பேசுகிறன்னு புரிய மாட்டேங்குது சந்திரா, எதுனாலுமே வெளிப்படையாக பேச அப்படி சொல்லும்போது சந்திராவும் உன்னை இந்த ரேவதி இத்தனை நாளாக ஏமாத்திட்டே இருந்திருக்கா, அவள் வந்து ஏதோ அந்த கார்த்தியை பிடிக்காத மாதிரி உங்ககிட்ட சொன்னால, கார்த்தி வந்து ரேவதியை பிடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இனிமே வந்து ஒருபோதும் அவனை எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொன்னால, அது எல்லாமே நடிப்புக்கா அப்படின்னு சொன்ன உடனே சாமுண்டேஸ்வரி சந்திரா நீ யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, ரேவதியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒருபோதுமே என்னோட பொண்ணுங்க என்னை வந்து ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது சந்திராவும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கு, ஆனால் அந்த கார்த்தி வந்து எப்படி நிலைமை ரேவதியோட மனசையே மாற்றிடுவான், அதை பற்றியெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படி கேட்கும்போது இது சரி, இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. சந்திராவும் இல்லைக்கா அந்த கார்த்தி வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி என்ன பேசுகிற நீ, அப்போ வந்து ரேவதியை கார்த்தி இப்போ எங்கே இருக்காங்க அப்படி கேட்கும்போது சந்திராவும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும், இப்போ உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி என்னோட பொண்ணு சந்தேகப்பட்டு நான் எப்படி வர முடியும் அப்படி கேட்கும்போது சந்திரகலாவும் இதே தான் நீ வந்து கார்த்தியை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீ வந்து வந்து பார்க்காம இருந்திருக்க, அதே மாதிரி ஒரு தப்பை எப்போதுமே செய்திடாத, நான் சொல்கிறத கொஞ்சமாவது கவனிக்கா, இந்த வீட்டிலே ஒரு நல்லதுக்கு நினைக்கிறது நான் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு சந்திரகலா ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க. எப்படி அது கார்த்தியும் ரேவதியும் சாமுண்டேஸ்வரியை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அக்காவுக்கு தெரிஞ்சிட்டுனா அதோட கார்த்தி ரேவதிக்கு மேலே இருக்கக்கூடிய கோபத்தினால எப்படி இருந்தாலுமே அக்கா ராஜராஜன் மாமாவை கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு எல்லா பூஜைகளும் செய்கிறதுக்கு விடவே மாட்டா, அதான் சரியான சான்ஸ் சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு பிளானை போட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை அப்படியே அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்திட்ட எனக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்கீங்க, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி செய்திருக்கீங்க, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு மாமா, எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளிக்காட்டாமல் இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் நான் அப்படியே உங்களோட மடியில் சாயவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தியும் அப்படியே சரின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதியும் ரொம்பவே அன்பாக இருந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் வாசலில் நிற்கிறாங்க.
ஏற்கனவே நம்ம கார்த்திகை புரிஞ்சு போச்சு. எப்படி இருந்தாலுமே சின்னத ரேவதி வரத கவனிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி செம மாசா ஆல்ரெடி ஒரு பிளான போட்டாங்களே சொல்லலாமா. அதுபடியே சாமுண்டேஸ்வரி என்னதான் அந்த இடத்துல வந்தாலுமே நம்ம கார்த்தி செமையா சமாளிக்கிறாங்க. அதே சமயத்துல ரேவதிக்கும் கார்த்தியை பிடிக்காத மாதிரி தான் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி நம்பினாலும் சந்திரகலா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல சந்திரகலாவை ஏமாத்தி செம மாசா கார்த்தி சரியான பிளான் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.